ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதரர் சகோதரிகளே, திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதியும் பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. Yeah.
மன்றாடுவோமாக. என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, உம் திருமகன் வழியாக எம்மை உமைக்கேற்ற புது படைப்பாக்கினீர். அவர் மனிதரானதால் அவரில் நாங்களும் ஓர் இணைந்திருக்கின்றோம். உமது அருளால் நாங்கள் உமது சாயலில் மென்மேலும் மலர்ந்து நிறைவு பெற செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 14 முதல் 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நாம் கேட்பது கடவுளுடைய திருவுளத்திற்கு ஏற்ப அமைந்திருப்பின் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார். இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவிசாய்க்கிறார் என்று நமக்கு தெரியும். எனவே நாம் அவரிடம் கேட்டவற்றை பெறுவோம் என்னும் உறுதி நமக்கு உண்டு. பாவம் செய்வோர் சாவுக்குரிய பாவம் செய்யவில்லை என்று கண்டால் அவர்களுக்காக கடவுளிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும். கடவுளும் அவர்களுக்கு வாழ்வு அருள்வார். சாவுக்குரிய பாவமும் உண்டு. அப்பாவத்தை செய்வோருக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும் என நான் சொல்லவில்லை. தீச்செயல் அனைத்துமே பாவம். ஆனால் எல்லா பாவமுமே சாவுக்குரியவை அல்ல. கடவுளிடமிருந்து பிறந்தோர் பாவம் செய்வதில்லை என்பது நமக்கு தெரியும். ஏனெனில் கடவுளிடமிருந்து பிறந்தவர்களை அவர் பாதுகாக்கிறார். ஆனால் தீயோன் அவர்களை தீண்டுவதில்லை. நாம் கடவுளை சார்ந்தவர்கள். உலக அனைத்தும் தீயோனின் பிடியில் இருக்கிறது. இது நம் அனைவருக்கும் தெரியும். இறைமகன் வந்து உண்மையான இறைவனை அறிந்து கொள்ளும் ஆற்றலை நமக்கு தந்தருள்வார். இது நமக்கு தெரியும். நாம் உண்மையான இறைவனோடும் அவர் மகன் இயேசு கிறிஸ்துவோடும் இணைந்து வாழ்கிறோம். இவரே உண்மை கடவுள். இவரே நிலை வாழ்வு. பிள்ளைகளை, சிலை வழிபாட்டை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு புதியதொரு பாடலை பாடுங்கள். அவருடைய அன்பர் சபையில் அவரது புகழை பாடுங்கள். இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரை குறித்து மகிழ்ச்சி கொள்வதாக. சீயோனின் மக்கள் தம் அரசரை முன்னிட்டு களி கூறுவார்களாக. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். நடனம் செய்து அவரது பெயரை போற்றுவார்களாக. மத்தளம் கொட்டி யாழ் செய்து அவரை புகழ்ந்து பாடுவார்களாக. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கின்றார். தாழ்நிலையில் உள்ள அவர்களுக்கு வெற்றி அளித்து மேன்மைப்படுத்துவார். பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். அவருடைய அன்பர் மேன்மை அடைந்து களி கூர்வாராக. மெத்தைகளில் சாய்ந்து மகிழ்ந்து கொண்டாடுவாராக. அவர்களின் வாய் இறைவனை ஏத்தி புகழட்டும். இத்தகைய மேன்மை ஆண்டவர் தம் அன்பர் அனைவருக்கும் உரித்தானது. பல்லவி. ஆண்டவர் தம் மக்கள் மீது விருப்பம் கொள்கிறார். Alleluia, alleluia, alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 3 இறை சொற்றொடர்கள் 22 30 முடிய. அக்காலத்தில் இயேசுவும் அவர்தம் சீடரும் யூதேயா பகுதிக்கு சென்றனர். அங்கே அவர் அவர்களோடு தங்கி திருமுழுக்கு கொடுத்து வந்தார். யோவானும் சலீம் என்னும் இடத்துக்கு அருகிலுள்ள ஐனோனின் திருமுழுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். ஏனெனில் அங்கு தண்ணீர் நிறைய இருந்தது. மக்கள் அங்கு சென்று திருமுழுக்கு பெற்று வந்தார்கள். யோவான் சிறையில் அடைக்கப்படும் முன் இவ்வாறு நிகழ்ந்தது. ஒரு நாள் யோவானின் சிலருக்கும் யூதர் ஒருவருக்கும் இடையே தூய்மை சடங்கு பற்றி விவாதம் எழுந்தது. அவர்கள் யோவானிடம் போய், ரபி, யோர்தான் ஆற்றின் அக்கரை பகுதியில் உம்மோடு ஒருவர் இருந்தாரே, நீரும் அவரை குறித்து சான்று பகர்ந்தீரே, இப்பொழுது அவரும் திருமுழுக்கு கொடுக்கிறார், எல்லாரும் அவரிடம் செல்கின்றனர் என்றார்கள். யோவான் அவர்களை பார்த்து, விண்ணிலிருந்து அருளப்படாவிட்டால் எவரும் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நான் மெசியா அல்ல, மாறாக அவருக்கு முன்னோடியாக அனுப்பப்பட்டவன் என்று நான் கூறியதற்கு நீங்களே சாட்சிகள். மணமகள் மணமகனுக்கே உரியவர். மணமகனின் தோழரோ அருகில் நின்று அவர் சொல்வதை கேட்கிறார். அதில் அவர் பெருமகிழ்ச்சி அடைகிறார். என் மகிழ்ச்சியும் இது போன்றது. இம்மகிழ்ச்சி என்னுள் நிறைந்துள்ளது. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், எனது செல்வாக்கு குறைய வேண்டும். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புனித நாளிலே, இந்த காலை வேளையில் நாம் அனைவரும் அன்னையின் திருத்தலத்தில் கூடியிருக்கின்றோம். நாம் திருமுழுக்கு யோவானை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கின்றோம், படித்திருக்கின்றோம். அவர் இயேசுவை பார்த்து, இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர் என்று மக்களுக்கு சுட்டிக்காட்டுகின்றார். நாம் இந்த ஆடம்பர உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அரசியல் தலை தூக்கி ஆடுகின்றது. ஏதாவது ஒரு தலைவர் பெயரை வைத்துக்கொண்டு தொண்டர்களும் சரி, அந்த கட்சியை சேர்ந்தவர்களும் சரி, எல்லாவித நன்மைகளை செய்வதற்கு பதிலாக மக்களுக்கு தீங்கேதான் செய்து வருகின்றார்கள். நான் எல்லா தலைவர்களும் தொண்டர்களும் அப்படி என்று சொல்லவில்லை. மாறாக பொதுவாக பார்க்க போனோம் என்றால் அதுதான் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது. ஏதாவது அவர்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டால், ஏதாவது சொன்னால், எங்க தலைவர் எம்எல்ஏ இருக்கிறாரு, எங்க தலைவர் எம்பியா இருக்கிறாரு, எங்க தலைவர் மந்திரியா இருக்கிறாரு, எங்க தலைவர் அங்க இருக்கிறாரு, அவரை பத்தி உங்களுக்கு தெரியாதா என்று மக்களை பயமுறுத்தும் இந்த சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் 2000 வருடங்களுக்கு முன்னரே இயேசுவுக்கு சான்றாக இயேசுவை பறைசாற்ற திருமுழுக்கு யோவான் எல்லாவற்றையும் மக்களுக்கு போதித்து வந்தார். அனைவரும் அவரிடம் சேர்ந்து அந்த இயேசுவை பின்பற்ற, அந்த இயேசுவை கண்டுகொள்ள, அந்த இயேசுவை தமது வாழ்வாக்க மாற நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களில் என்ன குறை இருக்கின்றது என்று கேட்கின்றார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, அதனால் தான் அவர் சொல்கிறார், அவரது செல்வாக்கு பெருக வேண்டும், என்னுடைய செல்வாக்கு குறைய வேண்டும். அதாவது அவரோ வளர வேண்டும், நானோ குறைய வேண்டும். நான் மெசியா அல்ல என்று திட்டவட்டமாக மக்களுக்கு சொல்கின்றார். நான் அவருக்கு சான்று பகர வந்தேன், அதுதான் என்னுடைய கடமை. நான் என்னுடைய கடமையை செய்து முடிக்கின்றேன், நீங்கள் அவரைதான் பின்பற்ற வேண்டும்.
ஆம் அன்பார்ந்தவர்களே, நாம் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்துவனும் ஒவ்வொரு கிறிஸ்துவளும் இந்த சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை ஒரு சான்றான வாழ்க்கையாக அமைந்திருக்கின்றதா, ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கையாக அமைந்திருக்கின்றதா என்பதை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். திருப்பலியில் பங்கேற்பது, நற்செய்தியை கேட்பது, ஆண்டவரை உட்கொள்வது, ஜெபமாலை சொல்வது எல்லாம் மிகவும் நன்றான காரியங்கள். இருப்பினும் நாம் எங்கெங்கு பணி செய்கின்றோமோ, எந்த அலுவலகத்தில் இருந்தாலும் சரி, எந்த பள்ளியில் இருந்தாலும் சரி, மற்ற வெளியில் வேலை செய்தாலும் சரி, கூலிக்கு போனாலும் சரி, நாம் ஒரு கிறிஸ்துவுக்கு சான்றாக வாழ்கின்றோமா என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், நாம் பேசுகின்ற ஒவ்வொரு சொல்லும் கிறிஸ்துவுக்கும் மற்ற மக்களுக்கும் ஏற்புடையதாக இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால்தான் தூய பவுலடியார் கூறுகின்றார், நாம் எதை செய்தாலும் எதை சொன்னாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் செய்ய வேண்டும், கிறிஸ்துவின் பெயரில் செய்ய வேண்டும். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நன்னாளிலே அன்னைக்கு நாம் இங்கே வணக்கம் செய்ய கூடியிருக்கின்றோம். அந்த அன்னை இறைவனின் திருவுளத்திற்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்து வருகின்றார். அவரை போல நாமும் இயேசுவை பின்பற்றி மற்ற மக்களுக்கு அந்த இயேசுவை பறைசாற்றவும் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்க்கை வாழ வேண்டிய அருளையும் ஆற்றலையும் வேண்டி இந்த திருப்பலியில் சிறப்பாக மன்றாடுவோம். ஆமீன். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரை புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது வருஷம் நடித்த நலன்களுக்காகவும் உமது கையில் திருப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. உண்மையான பக்தியும் அமைதியும் அளிக்கும் இறைவா, இக்காணிக்கையால் நாங்கள் உம்மை உமது மகத்திற்கேற்ப வழிபடுவோமாக. இம்மறை நிகழ்ச்சியில் நாங்கள் ஈடுபாட்டுடன் பங்கேற்று உம்மோடும் ஒருவரோடும் ஒன்றிக்க செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே,
என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்துவில் தான் எம் மீட்பு என்னும் மறைபொருளை புறவினத்தாருக்கு வழியாக நீர் வெளிப்படுத்தினீர். சாவுக்குரிய எங்கள் மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய சாகா தன்மையின் புதிய மாட்சியால் எங்களை சீர்படுத்தினீர். ஆகவே தூதர் அதிதூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வானக சேனையின் அணிகள் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமது மகிமையை புகழ்ந்து பாடி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: வானக தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், புனிதத்துக்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடும் மனமும் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுதியை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர்ற்றும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாய் மாட்சிமிக்க மரியார், அவருடைய கணவர் புனித சூசியப்பர், புனித அப்போஸ்தலர்கள், இவ்வுலகில் உமக்கு கொண்டவராயிருந்த மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில்
எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கும் நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திடத்தில் உளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் என்றும் உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து கழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
இயேசுவே உயிராய் வா, உணவாய் வா, என் உணவாய் வா. உணர்கின்றேன், உணர்கின்றேன், இயேசுவே உன் அன்பை உணர்கின்றேன். இரவும் பகலும் பேசிடும் என் தெய்வமே, இலையில்லா அருளை என்னென்று நான் சொல்வேன். இரவும் பகலும் பேசிடும் என் தெய்வமே, இலையில்லா அருளை என்னென்று நான் சொல்வேன். பாறையில் வழிந்தோடும் நீரூற்றாய் அறிவினால் என்னை முழுமையாய் நிரப்பிட இயேசுவே உயிராய் வா, உணவாய் வா, உணவாய் வா. இயேசுவே உயிராய் வா, உணவாய் வா, உணவாய் வா. அனைவரும் முழுந்தாளிடுவோம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, நமக்காக இன்றும் பரிந்து பேசுகின்ற தூய லூர்து அன்னை இதோ நமது தேவைகளை உணர்ந்தவர்களாய் தமது திருமகனிடம் ஒவ்வொரு நாளும் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டு வருகின்றார். இதோ வல்லமைமிக்க பரிந்துரையாளரான நமது தாயிடம் நமது தேவைகளையும் மன்றாட்டுகளையும் எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் இதோ இந்த நவநாள் ஜெபத்தின் வழியாக எடுத்து கூறுவோம். மசபியேல் குகையில் மகிமையுடன் காட்சி தந்த மரியே, லூர்து நாயகியே, வில்லியனூர் தாயே, அமலோற்பவ கன்னிகையே, எங்கள் அன்னையே, உமது வல்லமையின் மீது நம்பிக்கை வைத்து உம்மிடம் அனுக்கிரகம் பெற அண்டி வந்துள்ளோம். ஓ பரிசுத்த தாயே, எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருளும். உமது பேரில் நாங்கள் கொண்டுள்ள நம்பிக்கையையும் விசுவாசத்தையும் அன்பையும் ஆதாரமாக கொண்டு எங்கள் கஷ்ட நேரத்தில் கருணை புரியும். உமது தயாளுமுள்ள திருக்கண்களை எங்கள் மீது திருப்பியருளும். இரக்கம் நிறைந்த மாதாவே, உம்மை வாழ்த்தி வணங்கும் எங்களுக்கு ஞான உதவியை அளித்தருளும். ஓ அமல கன்னிகையே, நாங்கள் எங்கள் குற்றங்களை உணர்ந்து மனம் மருந்து உம்மை அண்டி வருகிறோம். எங்களை உமது மக்களாக ஏற்றருளும். களங்கமற்ற கன்னிகையே, வரப்பிரசாதத்தின் வாசலே, புனித எலிசபெத் அம்மாள் வீட்டில் நேர்பிரவேசித்த போது அவருக்கு எத்துணை நன்மைகள் கிடைத்தனவோ அதுபோல் உம்மை அண்டி வந்திருக்கும் எங்களுக்கும் எங்கள் குடும்பங்களுக்கும் ஞான பலத்தையும் உலக நீதி நன்மைகளையும் அளித்தருளும். பரிசுத்த தாயே, எங்களை எல்லா இக்கட்டிலிருந்தும் காத்தருளும். பசாசின் வலையிலிருந்து எங்களை மீட்டருளும். மாசற்ற குழந்தைகளை பாதுகாத்தருளும். இளைஞர்களும் இளம்பெண்களும் இறைவழியை விட்டு விலகாமல் அறநெறியில் வாழ்ந்து கற்பு என்னும் புண்ணியத்தை காத்து கொள்ள துணை புரியும். மனவாழ்வில் இணைந்தவர்கள் பிரமாணிக்கம் தவறாமல் வாழச் செய்தருளும். தாய் தந்தையர்களுக்கு தக்க ஞானத்தை தந்து தற்காத்தருளும். விதவைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் ஆதரையும். குருக்களையும் துறவிகளையும் உமது ஞான கவசத்தால் காத்து நன்னெறியில் நடப்பித்தருளும். பாவிகளாக எங்களை கைவிடாமல் பராமரித்தருளும். எங்கள் துன்ப நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருக்குமாரனிடம் எங்களுக்காக பரிந்து பேசியருளும். ஓ திருத்துவத்தின் ஆலயமே, ஞான பாத்திரமே, பாவிகளின் அடைக்கலமே, நீர் மோட்சத்தில் அனுபவிக்கின்ற பேரின்பத்தை காணவும் நாங்கள் வான்வீட்டை அடையவும் கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் கருத்துக்களுக்காகவும் மௌனமாக மன்றாடும். அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்து உடைய உபகார சகாயங்களை இறந்து உடைய மன்றாட்டுகளில் உதவி கேட்ட ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணீருடைய ராக்கினியான கன்னிகையே, தயுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு மது திருப்பாதத்தில் விடுகிறோம். பெருமூச்செறிந்தெழுந்து பாவியாயிருக்கிற நாங்கள் மது தயாளத்துக்கு காத்து கொண்டு மது சமூகத்தில் இருக்கிறோம். அவதரித்த வார்த்தை தாய், நீங்கள் மன்றாட்டை பிறக்கணையாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவமில்லாமல் இருப்பவித்த அச்சிஷ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ இந்த அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமேன்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. அன்புமிக்க இறைவா, உம் திருமகனின் அன்னையை நினைவு கொள்கின்ற நாங்கள் உலகிற்கெல்லாம் மீட்பளிக்கும் பணியில் பங்கு கொண்டு மகிழ்ந்து உம்மை வேண்டுகின்றோம். உமது மீட்பு எங்களில் தொடர்ந்து வளர்வதை அனுபவித்து உணவும் உம்முடைய அருளின் நிறைவால் நாங்கள் மகிமையடைவும் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஒரு தாயாக உணர வைத்தாய். அறியாத மாந்தருக்கு அறிய வைத்தாய், உன்னை ஒரு தாயாக உணர வைத்தாய். மறையாத வானிலவாய், மாறாத வான்மழையாய், மறையாத மாறாத வான்மழையாய் திகழ்கின்ற திருமறியே, நீ வாழ்க, நீ வாழ்க, நீ வாழ்க. அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க, அம்மா மரியே வாழ்க. திருப்பலி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனைத்தையும் உணவை எங்களுக்கு செலுத்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே. முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேஸ்வருடைய மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, என் இரட்சணியமாயிரும். புனித சூசியப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசம்மாளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலரான சகல சமன்சுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே.
நன்றி புகழ் உமக்கே. பிதா சுதன் பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.